وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وصحبه أجمعين. மாரிஸ் 1444வது இஸ்லாமிய அறிவித்திறன் போட்டியுடைய குறிப்பேடு இன்ஷா அல்லாஹ் இன்று வழங்கப்படும். அதிலே மனமிடுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சூரத்து துஹானுடைய 25வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் மனமிடுவதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. அதுக்கு பின்னால ஹதீஸ் மனனம், 5வது ஹதீஸ் மனனம். قال رسول الله صلى الله عليه وسلم إن بين الرجل وبين الشرك والكفر ترك الصلاة என்ற ஹதீஸ் ரவாஹு முஸ்லிம் அன் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதனுக்கும் இணை வைத்தல் மற்றும் நிராகரிப்பிற்கும் இடையில் உள்ள தடை தொழுகையாகும். நூல் முஸ்லிம், அறிவிப்பவர் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அவன் உண்மையான முஸ்லிமா அல்லது அதற்கு மாற்றமாக இருக்கின்றானா என்று பிரித்தறிவதற்குரிய ஒரு அமல் தான் தொழுகையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே கூறியிருக்கின்றார்கள். முஸ்லிமுக்கு எல்லா கடமைகளை விட மிக முக்கியமான கடமை தொழுகை. தொழுகையை பற்றி தான் முதலாவதாக கேட்கப்படும் என்ற ஹதீஸும் இருக்கின்றது. அதே போல அவனுடைய தொழுகையின் மூலமாகத்தான் அவன் முஸ்லிமா இல்லையா என்பதும் அது பிரித்தறிவிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. இப்படி பல தொழுகையுடைய சிறப்புகள் கொண்ட ஹதீஸ்கள் இன்னும் பல அடுத்த மாதங்களிலும் வரும். இன்றுள்ள ஹதீஸ் ஒரு மனிதனுக்கும் இணை வைத்தல் மற்றும் நிராகரிப்பிற்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தொழுகையை விடுவதாகும் என்ற ஹதீஸ். அடுத்ததாக தொழுகை துஆ மனனத்தில் தொழுகையில் ஓதப்படக்கூடிய துஆக்களில் துஆ உல் ஜல்சதி பைன சஜ்தத்தைன், இரண்டு சுஜூதுகளுக்கு இடையில் உள்ள நடு இருப்பில், 2 சுஜூதுகள் தொழுகையில் இருக்கின்றது, அதிலே நடு இருப்பில் ஓதப்படக்கூடிய துஆ இங்கே தரப்பட்டுள்ளது. அதுல முதலாவது ரப்பிக்ஃபிர்லி என்று ஓதுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினது. இறைவா என்னை மன்னித்து விடு, இறைவா என்னை மன்னித்து விடு என்று துஆ கேட்பது. தொழுகையுடைய எல்லா நிலைகளிலும் இருக்கக்கூடிய துஆக்களை எடுத்து பார்த்தேன்னு சொன்னால், ஒன்றோ அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது, அல்லாஹ்வை துதிப்பதாக இருக்கும். அதே போல அவனுடைய பாவங்களில் இருந்து பாவ மன்னிப்பு தேடுவதாகவும் இருக்கும். எல்லா நிலையிலையும் வரக்கூடிய துஆக்களை பார்த்தால் இந்த இதுக்குள்ள மட்டும்தான் பெரும்பாலும் இருக்கும். இரண்டு சுஜூதுக்கு மத்தியில் உள்ள நடு இருப்பிலும் அந்த துஆ சொல்லப்பட்டுள்ளது. அதன் பின்னால அதை விட கூடுதலாக ஓதுறதாக இருந்தன்னு சொன்னால் அடுத்த துஆவையும் ஓதலாம். அது அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஜ்புர்னி வஆஃபினி வர்ஸுக்னி வர்ஃபஅனி என்ற துஆ. யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. இதுவும் பாவங்களிலிருந்து மன்னிப்பு தேடுவதற்காக வந்திருக்கின்றது. அதே போல வர்ஹம்னி, எனக்கு அருள் புரிவாயாக, எனக்கு ரஹ்மத் செய்வாயாக. அல்லாஹுடைய ரஹ்மத் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லாமல் யாருக்கும் சொர்க்கமும் நுழைய முடியாது. அதனால அந்த துஆவையும் தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்துள்ளார்கள். அடுத்தது வஹ்தினி, எனக்கு நேர்வழி காட்டுவாயாக. நேர்வழி நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலேயும் 5 நேர தொழுகையிலேயும் கேட்கக்கூடியவர்கள். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லி நேரான வழியை காட்டிய இறைவன் அதிலே எங்களுக்கு உறுதியை தர வேண்டும் என்று துஆ கேட்குமாறு நாங்கள் ஏவப்பட்டுள்ளோம். இதிலேயும் அந்த துஆ வந்திருக்கின்றது, வஹ்தினி, எனக்கு நேர்வழி காட்டுவாயாக. அடுத்தது வஜ்புர்னி, எனக்கு ஆறுதல் அளிப்பாயாக. என்னுடைய கவலைகள் துக்கங்களிலிருந்து எனக்கு ஆறுதல் அளிப்பாயாக. வஆஃபினி, எனக்கு நிவாரணம் அளிப்பாயாக. சுகதேகியாக ஆக்குவாயாக, நோய்களை விட்டும் பாதுகாப்பாயாக என்று அதுக்குரிய பொருள். அதே போல வர்ஸுக்னி, எனக்கு ரிஸ்க் வழங்குவாயாக. ரிஸ்க் என்று சொன்னால் மனிதனுக்கு தேவையாக இருக்கக்கூடிய, அவனுடைய வாழ்க்கையில் மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தும் அதில் அடங்கும். சாப்பாடாக இருக்கலாம், அல்லது ஆடையாக இருக்கலாம், ஏனைய அடுத்த விடயங்களாக இருக்கலாம். எல்லாம் அல்லாஹ்விடத்துல ரிஸ்க் வர்ஸுக்னி என்பது மூலமாக அல்லாஹ்விடத்துல கேட்பதாக இந்த துஆ வந்துள்ளது.
அதே போல வர்ஃபஅனி, என்னை உயர்வடைய செய்வாயாக, கேவலமடையாமல் இருளையிலும் கண்ணியமானவனாக ஆக்குவாயாக என்ற துவா இங்கே வர்ஃபஅனி என்று வந்துள்ளது. இப்படி இந்த தொழுகையில் ஓதப்படக்கூடிய துவாக்கள், அதே மாதிரி தொழுகையுடைய சிறப்புகள், தொழுகையை பற்றியுள்ள ஹதீஸ்கள் தரப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை மனனம் செய்து நாங்கள் தொழுகையுடைய சிறப்புகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி துவாக்களை மனனமிட வேண்டும். இந்த மாரிஸ் போட்டியில் கலந்து கொள்பவர்கள் கட்டாயமாக இந்த துவாக்களை எல்லா துவாக்களையும் பாடமாக்கின்னு சொன்னால் அந்த துவாவை ஓதும் பொழுது அதற்குரிய நன்மைகளும் எங்களுக்கு கிடைக்கும். அதிலே சொல்லப்பட்டிருக்கின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்ற முக்கியமான விடயங்கள் கேட்கப்படுகின்றது. அந்த விடயங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைக்கும். அதனால மாரிஸ் போட்டியில் பெரியவர்கள், சிறியவர்கள், ஏற்கனவே பாடமாக்காதவர்கள் அனைவரும் இதிலே கலந்து கொண்டு பிரயோசனம் அடைய வேண்டும். அல்லாஹு தாலா எங்களுடைய வாழ்க்கையை சீரானதாக ஆக்கி அதிக நன்மைகளை செய்து இருள்களிலும் வெற்றியுள்ளவர்களாக எங்களை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.